கர்த்தருடைய பரிசுத்த நல் நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை துதி கன மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் அன்பார்ந்த ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் திருநாமத்தினாலே வரவேற்பது போல, அருகாமையில் உள்ளவங்க யாரெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பக்கத்தில் ஒரு ஹாப்பி சாபத் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, சந்தோஷம். நான் என்ன வார்த்தையை சொன்னேன் தெரியுங்களா? யாரெல்லாம் சோர்வாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பக்கத்தில் ஒரு ஹாப்பி சாபத் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, சிலர் ரொம்ப வார்த்தைகளை கவனிச்சிட்டீங்க. சரி, இப்போ எல்லாம் யாரெல்லாம் இப்போ ஆக்டிவாக இருக்கிறீங்களோ அவங்களாம் ஒரு ஹாப்பி சாபத் சொல்லுங்க பார்ப்போம். உற்சாகமாக இருக்கிறவங்க. சரி, சந்தோஷம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவர் சமூகத்தில் அமரும்படியாய் தேவன் கிருபை செய்தாங்க. அந்த கிருபைகளுக்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். எத்தனையோ இக்கட்டு, பாடுகள், கஷ்டங்கள், அதிலும் விசேஷமாக தேவனுக்கென்று வாழ வேண்டும், தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பிரியப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்களையும் பாடுகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் தானியேல் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பற்றி பேசுகிறாங்க. அவங்க அக்கினி சோலைக்குள்ளே இருந்தாங்க. அந்த அக்கினி சோலைக்குள்ளே யார் இருந்ததுங்க? கிறிஸ்துவும் இருந்தார். அவர்களுக்கு ஒரு பாடு இருந்தது. இன்று நாமும் சில நேரங்களில் பாடுகளை அனுபவிக்கிறோம். பாடுகளிலே தேவன் நம்மை தனியாக ஒருபோதும் விடுவதே இல்லை. நம்மை உண்டாக்கின தேவன் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறாருங்க. அந்த ஆட்சி தேர்ச்சுகிற தேவன் தொடர்ந்து நம்மை ஆட்சி தேற்றுவாராக. பரலோக தேவனுடைய கிருபை இந்த நாளிலும் நம்மோடு இடைபடட்டும். மீண்டுமாக நம்ம ஒரு நல்ல சத்தியங்களை படிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். நேற்று ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைக்கான செய்தியும் தெய்வீக ஆராதனைக்கான செய்தி சேர்த்து தான் இந்த செய்தி நம்ம பார்க்க போகிறோங்க. ஏன் அப்படின்னா, நேற்று நம்முடைய திருச்சபைக்கு விருந்தினர்கள் வந்ததுனால தவிர்க்க முடியலை. ஸோ அதனால் அவங்க அந்த செய்தி எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அந்த 2 செய்திகளையும் ஒரே செய்தியாக நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவ்வளோ முக்கியமான செய்திகள். சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றினது தான் சுவிசேஷம். அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் அவர் என்னென்ன செய்கிறாரோ அதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி படித்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு சுவிசேஷத்தை படிக்க போகிறோம், ஒரு நற்செய்தியை படிக்க போகிறோம். அந்த நற்செய்தியை தேவ ஆவியானவர் நம்ம உள்ளங்களிலே ஊற்றும்படியாய் ஒரு கணம் ஜெபித்து நாம் சத்தியத்துக்குள்ளே கடந்து போகலாங்களா? பிதாவே, உங்கள் சமூகத்துக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம் சுவாமி. அப்பா, வெறுமையான பாத்திரங்கள் ஐயா, ஆண்டவர் பேசுவீரோ என்று சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கிறோம் சுவாமி. என் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில், அந்த உலக வாழ்க்கையில் நெருக்கங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு. அப்பா, எல்லாம் எங்களை நெருக்கி ஏவிக்கொண்டிருக்கிற வேளையில் தாவீது பக்தன் சொன்னாரே, ஆண்டவரே, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாமல் போயிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன்னு சொன்ன வார்த்தைக்கு என்னங்க தகப்பனே, உங்க சத்தியமும் உங்க சமாதானமும் எங்க வாழ்க்கையில இல்லை அப்படின்னா நாங்களா என்னைக்கோ அழிந்து போயிருப்போம். ஆண்டவரே தகப்பனே, உங்க சத்தியத்தை கொண்டு இந்த நாளில நீங்க தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களோடு நீர் பேசும். வெறுமையான பாத்திரங்களாய் மாத்திரம் அல்லாமல் உடைக்கப்பட்ட பாத்திரங்களாகவும் நாங்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களை உருவாக்கும். உம்முடைய தூய ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்க வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நம்ம படிக்க போற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, தோல் உடையும் தொலைந்த ஆடும் என்ற தலைப்பில் நம்ம சத்தியத்தை படிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதிலே பழக்க வைக்கப்பட்டவனாக இருந்தபடியினால என் தாய் தகப்பனிடத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்ட எனக்கு ஞாபகம் இன்னும் உண்டுங்க. நான் ஒரு 7வது படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுதெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் ஹிந்துவாக இருக்கும்பொழுது எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா, அந்த திருப்பதி கோயிலுக்கு கூட்டும் போகிறது வழக்கமாக இருக்கும். அப்போ எங்கள் அப்பா ஒரு முறை எங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்கிறாரு. கூப்பிட்டு போயிருக்கும்பொழுது எங்கள் அப்பா என்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தம்பி, நம்ம மலையெல்லாம் சுற்றி சுற்றி போவோம், வாமிட்லாம் வரும், ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன் அப்பா கிட்ட, ஏன்பா மலையெல்லாம் ஏறி போய் தான் அதை பார்க்கணுமா? ஏன் அவர் கீழே வரமாட்டாரா? நம்ம போய் பார்க்க முடியாதா அப்படின்னு நான் அப்பா கிட்ட கேட்டேன்.
அப்பா சொன்னாங்க, உனக்கு பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்னு கடந்து போயிட்டாங்க. என் உள்ளத்துக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பியது. அங்கே மாத்திரமல்ல, அதை தொடர்ந்த கேள்விகள் தாங்க. அதனுடைய முடிவு தான் உண்மையான தேவன் யார் என்ற கண்டு கொண்ட அந்த காரியம். பொதுவாகவே பாருங்களேன், இந்த கேள்வியை நாம் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. நான் அந்த மார்க்கத்தில் பிறந்து வளர்ந்தவனாக இருந்தபடினால எனக்கு அந்த கேள்வி ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, அந்த மார்க்கத்தின் தெய்வங்கள் எல்லாரையும் பாருங்க, அவங்களுடைய கோயில்களும் இருப்பிடங்களும் எங்க இருக்குன்னு தெரியுங்களா? அதிகமா எங்கங்க? மலைகளில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும், காடுகளில் இருக்கிறத பார்க்க முடியும். அப்ப மலைகளிலும் காடுகளிலும் இருக்கும் பொழுது என் உள்ளத்துக்குள்ளாக எழும்பின கேள்வி என்ன அப்படின்னா, மற்ற காரியங்கள் எல்லாமே, மற்ற மார்க்கத்தின் அவங்களுடைய வழிபாட்டை தொடர்கிற எல்லா விஷயங்களுமே பூமியோடு பூமியா இருக்கிறது. ஆனால் இந்த மார்க்கத்தில், நான் பின்பற்றுகிற மார்க்கத்தில் மாத்திரம் ஏன் தெய்வங்கள் எல்லாம் மலைகளிலும் உயர்ந்த இடங்களிலும் இருக்கிறார்கள் என்ற கேள்வி என் உள்ளத்துக்குள்ளாக அதிகமாக எழும்புச்சிங்க. அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா அதெல்லாம் பிறகு சொல்கிறேன் போடான்ட்டார். அப்பாவுக்கு தெரியல. நானும் அநேக நபர்கள்கிட்ட கேட்டேன். அவங்க எல்லாம் சொன்ன வார்த்தைகள் என்னை ஒருபோதும் திருப்திப்படுத்தவே இல்லைங்க. என்னுடைய கேள்விகள் என்னை அதிகமாக ஊக்குவித்து கொண்டே இருந்தது. எதற்காக மலைகளிலும் காடுகளிலும்? நீங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா, முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சித்தர்கள், முனிவர்கள், இவங்கெல்லாம் தியானம் பண்ண எங்கே போவாங்க தெரியுங்களா? எங்கங்க? ஏன்? தனிமையாக இருக்கணுங்களா? அதனுடைய ரகசியம் என்னவென்று அநேக நாட்கள் நான் ஆராய்ந்தது உண்டு. எல்லாத்தையும் போதிக்கிற ஆவியானவர் அதையும் போதிப்பாரா அப்படின்னு சொல்லி வேதாகமத்தோடு எல்லா காரியங்களும் உரசி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு விஷயம் எனக்கு வேதாகமத்தில் பளிச்சுன்னு பட்டுச்சு. ஏன் இவர்கள் எல்லாம் மலைகளிலும் காடுகளிலும் இருக்கிறாங்க? அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி, அந்த மார்க்கத்தில் பிறந்து வளர்ந்தவனாக இருந்தபடினால் அந்த மார்க்கத்தில் மூத்தவர்கள், நான் 12th படிச்சுட்டு பிஏ இங்கிலீஷ் சேரணும் அப்படின்னு சொல்லி போய் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு காலேஜில் சேர்ந்தங்க. அந்த காலேஜில் அதனுடைய தாளாளர் ஒரு பெரிய கோயில் நிர்வாகத்தை நிர்வகணம் செய்கிறவர். அவர் வரார் அப்படின்னா எல்லாருமே அவர் பாதத்தில் விழுந்து வணங்கி தான் எங்களுடைய கல்லூரி நாளே தொடங்கும். ஸோ அப்படிப்பட்ட நபர்கிட்டே அந்த கேள்வியை நான் வச்சேன். எனக்கு புரியலைன்னும் போது அவர் சொல்லிட்டாரு, நீ ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போயிடுன்ட்டார். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே என் உள்ளத்தின் ஆவல் என்னவா போயிடுச்சு அப்படின்னா, இதற்கான விடையை நான் எங்கே போய் தேடுவேன், இதற்கான விடையை நான் எங்கு கண்டுபிடிப்பேன் என்று சொல்லி அநேக நாட்களாய் வருடங்களாய் நான் அலைந்தது உண்டுங்க. அதனுடைய விடை எங்கே கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னா வேதாகமத்தில் தான் முடிந்தது. ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம், 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் வசனம் 16 நான் வாசிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆதியிலே ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளக்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குதுங்க. அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்களேன். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. அடுத்த வார்த்தை என்னங்க? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் அப்படின்னா இறைவன் அர்த்தங்க, கடவுள் அப்படின்னு அர்த்தங்க. கடவுள் மனிதனாக அவதரித்தாராம். ஏன் அவதரித்தார்? இறைவன் மனிதனாக அவதரிப்பதற்கு நோக்கம் என்ன? அண்ட சராசரங்களையும் ஆளுகிற தேவன் மனித அவதாரம் எடுக்க வேண்டிய நிச்சயம் என்ன? இந்த கேள்வி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது தான் அதில் ஒரு வார்த்தை எனக்கு தெளிவாக புரிய வந்துச்சு. தேவ பக்திக்குரிய ரகசியம். அது என்னடா தேவ பக்திக்குரிய ரகசியம்? அது ரகசியம் அப்படின்றாங்க. தேவ பக்தியா அதில் என்ன இருக்குதுங்களா? ரகசியம் இருக்குதுங்க. ஏற்கனவே ஒரு ரகசியம் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்க. என்ன ரகசியம்? ஏன் காடு, ஏன் மலை, ஏன் உயர்ந்த இடங்கள்னு சொல்லி அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆவலாய் வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயம் புரிந்தது. யார் தெய்வம்னு எனக்கு புரிஞ்சிச்சுங்க. ஒரு முறை ஒரு சித்தரை சந்திக்க வேண்டிய ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு. திருவண்ணாமலை பகுதிக்கு
என் அப்பா பெங்களூரில் இருக்கிறாங்க. பெங்களூரில் அப்பா இருக்கும்பொழுது நான் அவரை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கிறேன் பஸ்ஸில். திருவண்ணாமலைக்கு கடந்து போகிற ஒரு நபர் என்னோடு பயணித்தாங்க. அப்போ நான் அந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டேன், ஏன்யா இந்த மாதிரி எல்லாம் காடு மலை, இப்போ கூட பாருங்களேன், நீங்கள் அழகாக பாண்டிச்சேரியில் இருக்கலாம், நீங்கள் ஏன் திருவண்ணாமலைக்கு போகிறீங்க? அங்கே எனக்கு ஒரு குகை இருக்கிறது அப்படின்றார். ஏன் குகைக்கு போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்ட பொழுது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, இங்கெல்லாம் பரிசுத்தமாக வாழ முடியாதுப்பா, திரும்புகிற திசையெல்லாம் பாவம், திரும்புகிற திசையெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ்வதற்கும் தேவ பக்தியை வளர்க்குவதற்கும் எந்த காரியமும் இங்கே கிடையாது. அப்பதான் புரிய வந்துச்சு ஏன் காடு மலை, ஏன் உயர்ந்த இடம் அப்படின்னு சொல்லி. இங்க இருந்தா பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியாது, பாவிகளோடு உறவை வைத்துக் கொள்ள முடியாது என்பதை அவர்கள் புரிந்தபடியினாலே அவர்கள் எங்க போயிட்டாங்க? காடுகளுக்கும் மலைகளுக்கும் கடந்து போனாங்க. அங்கே போய் இறைவனை தேட போனாங்க. இறைவனாக தேட போனவங்க எல்லாரும் இன்னைக்கு அப்படியே முன்னோர்களாய் மாறி அதனுடைய காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நம்ம தமிழ் சமூகத்தில் நிறைய இருக்குதுங்க. அதனுடைய விரிவாக்கங்கள்லாம் போனோன்னா பெரிய சத்தியம். ஸோ நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். யார் இறைவன் என்று பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. பாவிகளோடு இசைந்து வாழ முடியாது என்று சொல்லி உயர்ந்த இடங்களிலும் அடர்ந்த காடுகளிலும் போய் வாசம் செய்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது கடவுளா? இல்லை. யார் கடவுள் என்று என் உள்ளத்துக்குள்ளாக கேள்வி தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருந்துச்சுங்க. அப்போதான் ஒரு கேள்வி வந்துச்சு. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், இறைவன் மனித அவதாரம் எடுத்தார், இறைவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசிச்சல்லைங்களா? அதனுடைய காரியம் என்ன என்று என்னால் ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஆண்டவர் வழி நடத்தினாருங்க. ஸோ தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருந்தேன், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த பூமியில் இருந்தால் பரிசுத்தமாக வாழ முடியாது போல, தேவ பக்தியாய் வளர முடியாது போல, இந்த பூமியில் மனிதர்களோடு நாம இருந்தோம் அப்படின்னா அந்த பரிசுத்தத்தை காப்பாற்றி கொள்ள முடியாது போல அப்படின்னு சொல்லி அங்க என்ன ஒரு கான்செப்ட் இருந்துச்சோ அந்த கான்செப்டை அதுக்கப்புறம் தான் புரிந்து கொள்ள முடிந்தது. கேள்வி எழும்பியது, ஏன் இந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்? படைத்த இறைவன் மனிதனாக வர வேண்டிய அவசியம் என்ன? மனித அவதாரம் எடுக்க வேண்டிய தேவை என்ன? நம்ம எல்லாத்துக்கும் விடை கொடுக்கறது எது தெரியுங்களா? ஆதியாகமம் தான். ஆதியாகமம் புத்தகம் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நம்மோடு பகிர்ந்து கொடுக்கிறது. ஆதியாகமம் 3:15 எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் தானே. என்னங்க வசனம்? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். அன்பானவர்களே, இந்த வேத வசனம் யாரை பற்றிய தீர்க்க தரிசனம் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோமே, மனித அவதாரம் தேவன் எடுக்க வேண்டிய தேவை என்ன என்பதை வேதா புத்தகத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மனுகுலம் பாவம் செய்தது, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர்கள் ருசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ருசிக்க வேண்டியதாக இருந்தபடியினாலே மனித இனம் அழிவிற்குள்ளாக போய்விடக் கூடாது என்பதை அறிந்த தெய்வம் என்ன செய்தாரு? இது நான் பெருசாக உங்களுக்கு உபதேசிக்கணும் அவசியம் இல்லை. 30-40 வருடமாக இந்த திருச்சபையில் தேவ சமூகத்தில் இருந்து அநேக சத்தியங்களை கேட்டிருக்கிறோம். தேவன் மனிதனாய் வர வேண்டிய தேவை என்ன அப்படின்னா, அவனால் பரிசுத்தமாய் வாழ முடியல, அவனால் பரலோகம் வர முடியாது, அவன் மரணத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறான், அவனை மரண குடியிலிருந்து விடுவித்து அவனை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் பரலோகம் ரட்சிப்பின் திட்டத்தை போட்டுச்சு. அந்த ரட்சிப்பின் திட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி நூலில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு அற்புதமான வார்த்தை வருது பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குடும்பத்துக்கு மாத்திரமே அது நற்செய்தி. ஒருவேளை அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கோ திருச்சபைக்கோ அது நற்செய்தி. இங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை பிறந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தியா இருக்கிறது என்பதை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. எங்க வாசிக்கிறேன் அப்படின்னா லூக்கா 2வது அதிகாரம். இந்த 2வது அதிகாரத்தில் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்தில் ஒரு மிக முக்கியமான வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமா கவனிங்க. 31 நான் வாசிக்கிறேன். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக,
அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இது எல்லாம் யாரை பற்றி பேசுதுங்க? இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற வசனம். இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற வசனம் இயேசுவின் பிறப்பை எவர் விவரிக்கிறது? 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு அது நற்செய்தியாக இருக்கலாம், உறவினர்களுக்கு அது நற்செய்தியாக இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய திருச்சபையில் அதற்காக நாம் ஜெபித்திருந்தோம் அப்படின்னா அது திருச்சபைக்கான நற்செய்தியாக இருக்கலாம். உண்மைதானே? ஆனால் இங்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை பிறப்பை வேதம் எவ்வளவு விவரிக்கிறது அப்படின்னா மிகுந்த சந்தோஷத்தையா யாருக்கு அப்படின்னா வார்த்தை சொல்லுது, இதோ எல்லா ஜனத்துக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அந்த நற்செய்தி யார் என்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா ஜனத்துக்குமான ஒரு நற்செய்தி உண்டு. அந்த நற்செய்தி என்ன அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இன்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்திற்கான நற்செய்தி எல்லாருக்குமான நற்செய்தின்னு சொல்றாங்களே, எப்படிங்க இந்த பிறப்பு, கிறிஸ்துவின் பிறப்பு சகல ஜனங்களுக்கும் நற்செய்தியாய் மாறினது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுனா அந்த குடும்பத்துக்கு மாத்திரமே அது நற்செய்தி, உறவினர்களுக்கு மாத்திரமே நற்செய்தி. ஆனால் இங்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த பிறந்த குழந்தை உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்குமான நற்செய்தின்னு சொல்றாங்களே, எப்படி இந்த குழந்தையின் பிறப்பு உலகத்திற்கான நற்செய்தியாய் மாற முடியும்? எப்படி மாற முடியும்? வேதாகமத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆதியிலே தேவன் ஒரு மனிதனை படைத்தார். அந்த மனிதன் மூலமாக உலகத்தில் பாவம் பிரவேசித்தது. பாவத்தினுடைய விளைவு நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் புத்தகத்தில் பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஒரே மனிதனாலே இந்த உலகத்தில் பாவம் உட்பிரவேசித்தது போல ஒரே மனிதனாலே உட்பிரவேசித்த பாவத்தினின்று மனிதர்களை மீட்கும்படியான வார்த்தையும் பிறந்தது. ரோமர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அதை ஒரு பிள்ளையினுடைய பிறப்பு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எப்படி நற்செய்தியானது அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரே மனிதனாலே கரைப்படுத்தப்பட்டது. அந்த ஒரே மனிதனுடைய பாவம் ஒட்டுமொத்த உலகத்தையும் மரணத்திற்கு நேராக திருப்பி வைத்திருந்தது. அப்ப ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களை ஒருவர் மூலமாய் பிதாவாகிய தேவன் நீட்டி அவருடைய பிள்ளைகளை பரிசுத்த உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அவர் பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற தீர்மானம் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் மனிதர்களை மீட்கும் பொருளாக, மனிதர்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பாக ஏன் தேவதூதர்கள் அனுப்பல? ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெய்வமே மனித அவதாரமாய் எடுக்க வேண்டிய தேவை என்ன? தேவ தூதர்களை அவர் அனுப்பியிருக்கலாம் அல்லவா? அவர் போய் செய்யுங்க அப்படின்னு கட்டளையிட்ட செய்வதற்கு அநேக தேவ தூதர்கள் உண்டல்லவா? ஆனால் தேவ தூதர்களை அவர் கொடாமல் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்ததின் நோக்கம் என்ன? எப்பயா சிந்தித்தது உண்டுங்களா நீங்க? ஏன் கடவுளே மனிதனா வரணும்? இன்னைக்கு செய்வதற்கு, ஆணையிட்டால் செய்வதற்கு 1000 கோடி தூதர்கள் உண்டாச்சே, அவர்கள் செய்ய முடியாததை ஏன் தேவனே வந்து செய்ய வேண்டும் என்ற கேள்வி நம்முடைய இருதயங்கள் எப்பயாவது உண்டானது உண்டுங்களா? அதுதான் சொல்றாங்க தேவ பக்திக்குரிய ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அது தேவ பக்திக்குரிய ரகசியம் அப்படி என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு வேதாகமத்தில் அநேக சத்தியங்களை நாம் தொட வேண்டியதாக இருக்கிறது. தொடர்ந்து அதை படிப்போம். சுவிசேஷம் என்று வரும்பொழுது அதை எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக படிப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பாடத்தினுடைய தலைப்பு என்ன சொன்னோம்? தோல் உடையும் தொலைந்த ஆடும். இந்த தோல் உடை ஏன் கொடுக்கப்பட்டது, தொலைந்து போன ஆடு யார் என்பதை வேதாகமத்தில் நாம் சற்று உற்று நோக்கி பார்க்க போறோம். ஆவியானவர் அற்புதமான சத்தியங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறார்.
ஆரம்பத்தில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இங்கே பரிசுத்தமாக வாழ முடியலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் எங்கே போனாங்க? காடுகளுக்கும் மலைகளுக்கும் போனாங்க. ஆனால் பரிசுத்தமுள்ளவராய் வாழ்ந்தவர் எங்கே வந்தார்? பூமிக்கு வந்தார். அவரை பைபிள் சொல்லுது, தேவ தூதர்கள் அவரை எப்படி போற்றுவாங்களாம்? பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றக்கூடிய பரிசுத்தமுள்ள மகா தெய்வம் அந்த பரலோக ராஜ்யத்தை விட்டு அவர் இறங்கி இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி வேதாகமம் அவரை குறித்து அற்புத சாட்சியை கொடுக்குதுங்க. அன்பானவர்களே, கிறிஸ்துவின் பிறப்பு எனக்கு எப்படி நற்செய்தி அப்படின்னா, கிறிஸ்துவின் பிறப்பு மரண பயத்திலும் பாவத்திலும் அடிமைத்தனமாய் இருந்த என்னை அவர் மீட்கும் பொருளாக அவர் மனித அவதாரம் எடுத்து வந்தார். தொடர்ச்சியா பார்க்க போறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இங்கு சிருஷ்டிப்பை குறித்து வேதாகமம் நமக்கு சில முக்கியமான நிகழ்வுகளை சொல்லிக் கொடுக்கிறது அல்லவா? இந்த சிருஷ்டிப்பு தொடங்கி ஆண்டவர் 6ஆம் நாளில் யாரை படைச்சாரு? யாரங்க படைச்சாரு? ஆதாம் ஏவாள். வேறங்க வேற எதை படைச்சாரு 6ஆம் நாளில்? தெரியாதா? ஓகே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? மனிதனை படைத்தார், உயிரினங்களை படைத்தார், விலங்குகளை படைத்தார் என்று சொல்லி நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மனிதனை படைத்து அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டளை என்ன? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் நீ புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள கனியை நீ என்ன பண்ணக்கூடாது? தொடவும் கூடாது, புசிக்கவும் கூடாது. கேள்வி ஒன்று இருக்கிறது, ஏன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் புசிக்கலாம், இந்த கனியை மட்டும் புசிக்காத அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னங்க? எல்லாவற்றையும் கொடுத்த தேவன் அந்த ஒரு கனியை மாத்திரம் விலக்கி வைத்த காரணம் என்ன? என்ன காரணமா இருக்கும்? இறைவன் ஒரு காரணத்தோடு அதை வைத்திருந்தார் என்று வைத்துக் கொள்வோமே. இரண்டாவதாக, ஆதாம் இப்படி யோசிச்சிருக்கணும் இல்லையா? தோட்டத்தில் உள்ள சகல கனிகளையும் எனக்கு புசிக்க கொடுத்த இறைவன் இந்த ஒரு கனியை நான் புசிக்க வேண்டாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அதில் ஒரு நோக்கம் இருக்கும் என்பதை அவனாவது உணர்ந்து என்ன பண்ணியிருக்கணும்? அதை புசிக்காமல் இருந்திருக்கணும் அல்லவா? ஏன் அவன் புசிச்சான்? நமக்கு எல்லாருக்குமே தெரியுது, ஏவாளின் நிமித்தம் ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டான். ஸோ இந்த வஞ்சனை ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் வசனம் 16-17 நான் வாசிக்கிறேன், கவனமாக கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். என் கேள்வி, ஆதாம் ஏவாள் கனியை புசிச்சாங்களா இல்லையா? ஏங்க மரணம் வரல? அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இங்க ஆதியாகமம் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தாரு. அந்த கட்டளை என்ன அப்படின்னா, இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆதாம் ஏவாள் கனியை புசிச்சாங்க, ஏன் சாகல? ஏன் மரணம் அவர்களுக்கு வந்தடையவில்லை? என்ன காரணம்? என்ன காரணங்க? எப்படிங்க? கிறிஸ்து பிறகுதான் அது எல்லாம். இங்க வார்த்தையை நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னாரு. அவங்க புசித்த நாளிலே செத்திருக்க வேண்டும், மரணத்தை கடந்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் மரிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோமே. ஏன் அவர்கள் மரணத்தை அவர் மரணத்துக்குள்ளாக உள்ளாகவில்லை? காரணம் என்ன? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிட்டாங்க. 3வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, எப்பொழுதுமே பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவனாகிய கர்த்தர் எங்கே வந்தார்? தோட்டத்துக்குள்ளே வந்தார். வரும்பொழுது யாரை கூப்பிட்டாரு? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டார். ஆதாம் என்ன ரிப்ளை கொடுத்தாரு? ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை கேட்டு நான் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன்? வசந்த வாசிக்கலாங்களா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7-8 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்குள்ளே அறக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள்.
பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். எங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்களா? தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். விருட்சம் என்பது எதை குறிக்குது? சுற்றிலும் கனி மரங்களை தான் தேவன் வைத்திருந்தார். அந்த கனி மரங்களுக்குள்ளாக ஒளிந்து கொண்டாங்க. ஒளிந்து கொண்டவர்களை தேவன் கேட்டாரு. என்ன கேட்டாரு? வசனம் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது வசனம் 9 பாருங்களேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், ஆதாம் யார் மேலே பழிய போடுறாரு? ஏவாள் மேலே பழிய போடுறார். ஸோ இங்கே கேள்வி, அவர்கள் அதை புசித்த உடனே மரணத்தை அடைந்திருக்க வேண்டும், மரணத்திற்குள்ளாக அவர்கள் உள்ளாகியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் உடனடியாக மரணிக்கவில்லை. அதே விஷயத்தை யோசித்து பாருங்களேன். ஆதாம் கனியை புசிச்சான். உடனடியாக அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றத்தை கண்டது. மரத்திலிருந்து இலைகள் உதிர ஆரம்பித்தது. அந்த குளிர்ச்சியான சூழல்கள் எல்லாமே அங்கு மாறியது. எல்லாமே பாவத்தினுடைய விளைவு. உடனடியாக அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையிலே இவர்களை கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருந்த போதிலும், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று தேவன் கட்டளையிட்டிருந்த போதிலும் இவர்கள் கனியை புசித்தார்கள். கேள்வி, ஏன் மரணம் இவர்களுக்கு வந்தடையவில்லை? மரணிச்சிருக்கணும், ஆனால் அவர்கள் மரணம் அடையவில்லை. மரணம் அடையாதபடிக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவம் தான் என்ன? அவர்கள் மரணத்தை ருசி பார்த்திராதபடி அந்த ஏதேன் தோட்டத்தில் நடந்த நிகழ்வு என்ன என்பதை நாம் வேதாகமத்தோடு கொஞ்சம் ஒப்பிட்டு படிக்க போறோங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கேள்விகளை கேட்டு இந்த சத்தியத்தை படிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆதியாகமம் 3:21, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஏங்க, ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது தோல் உடை அவங்களுக்கு இல்லைங்களா? நமக்கு இருக்கிற தோல் அவங்களுக்கு இருந்திருக்குமா? இங்க பைபிள் வசனம் சொல்லுது, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் தோல் உடைகளை உண்டாக்கி அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு உடுத்தினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏன் பிறகு தோல் இல்லைங்களா அவங்களுக்கு? தோல் உடைகள் அப்படின்னா நம்ம தோலை பற்றி பேசுதா இல்லை வேற ஏதேனும் தோள்களை பற்றி அதை பேசுதா அப்படின்றத யோசிக்கணும். 2வது கேள்வி, ஏற்கனவே அவங்க நிர்வாணமாக இருந்தாங்க. நிர்வாணமாக இருந்தவங்க எதை தைத்து அங்கே அணிந்து கொண்டாங்கன்னு பார்த்தோம். அத்தி இலைகளை தைத்து அவர்கள் தங்களுடைய நிர்வாணத்தை மூண்டிக் கொண்டார்கள் சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? ஏன் அத்தி இலைகளை கொண்டு அவர்கள் நிர்வாணத்தை மூடி இருந்த போதிலும் வேதவசனம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோலுடையை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஏன் அத்தி இலை இருக்கும் பொழுது தோலுடைகளை உண்டாக்கினார்? அன்பானவர்களே, இந்த உலகத்தில் மனிதனை இறைவன் படைக்கும் பொழுது அவருடைய இருதயத்தின் ஏக்கங்களும் பாரங்களும் ரொம்ப பெருசுங்க. ஏன் தெரியுங்களா? பரலோகத்தில் ஒருவனை படைத்தார். அவனை குறித்து எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய படைப்பை பற்றியும் அவன் எவ்விதமாய் படைக்கப்பட்டான் என்பதை குறித்தும் எசேக்கியேல் 28வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த நம்பர் யார் தெரியுங்களா? யாருங்க? லூசிஃபர். லூசிஃபரை தேவன் அவனை ரத்தினத்தினாலும் வைரத்தினாலும் வைடூரியத்தினாலும் நீளங்கள் எத்தனையோ காரியங்களால் அவனை படைச்சாரு. படைத்து பரலோக ராஜ்யத்தில் அவன் 10 கற்பனைகளை காப்பாற்றுகிற கேருப்பாக தேவன் அவனை படைத்து வைத்தார். ஆனால் ஆண்டவரோ அவனை படைத்திருந்த போதிலும் அவன் செய்த காரியங்களை நாம் நன்றாக வேதாகமத்தில் அறிந்திருக்கிறோம். தங்கத்தால் உருவாக்கப்பட்டவன் எப்படி போயிட்டான்? தகரமா போயிட்டான். பெத்த தகப்பனை மார்பிலே 8 உதைத்த கதையாக லூசிஃபர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோங்க. அவ்வளோ வலிகளிலும் வேதனைகளும் இருந்த தேவன் மீண்டுமாக ரட்சிப்பின் திட்டத்தை போட்டு தங்கமாய் உருவாக்கினவன் தகரமாய் போனான். மண்ணிலிருந்து ஒருவனை உருவாக்குவோம், அவன் மாணிக்கமாய் மாறட்டும் என்று சொல்லி
பரலோகத்தின் தேவன் லூசிபர் இடத்துல அடைந்த அந்த வேதனைகளையும் காயங்களையும் இருதயத்துக்குள்ள வைத்தவராய் ஒருத்தனை உருவாக்க போறோம். எவன் ஒருவன் கற்பனையை காலால் மிதித்தானோ அவனுக்கு பதிலாக இவன் வந்து கற்பனையை காப்பாற்றுகிறவனாய் இவன் மாறுவான் என்று சொல்லி மனிதனை இந்த உலகத்தில் தேவன் என்ன பண்ணாரு? படைத்தார். எல்லா படைப்பையுமே பாருங்க, ஆண்டவர் வார்த்தையால சொல்வார், இது உருவாயிடும். ஆனா மனிதன் எப்படி தெரியுங்களா படைச்சாரு? தன் கையினாலே படைத்தாருங்க. அவனை உருவாக்கும் பொழுது ஒட்டுமொத்த ஆசையையும், அவனை உருவாக்கும் பொழுது ஒட்டுமொத்த எண்ணங்களையும் அவனுக்குள்ளாக உண்டாக்கி அவனை உருவாக்கின தேவன் அவன் மீது பெரிய தரிசனங்களை வைத்திருந்தார். நமக்கு நல்லாவே தெரியும், இப்படிப்பட்ட ஆசையோடு உருவாக்கின மகன் என்ன ஆனா? ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்தான். அன்பானவர்களே, ஒரு பிள்ளையை பெற்றோர்கள் பெற்றெடுத்து வளர்க்கும் பொழுது அவர்களுக்காக அநேக கஷ்டங்களையும் பாரங்களையும் வேதனைகளையும் அடைவது உண்டுங்க. அந்த கஷ்டங்கள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் உடம்பு சரியில்லாம தான் இருக்கும், ஆனால் வேலைக்கு போவாங்க. அந்த சுகவீனத்தின் மத்தியிலும் அவர்கள் நினைப்பது என்ன அப்படின்னா, இந்த நாள் நான் படுத்துட்டேன் அப்படின்னா என் பிள்ளையினுடைய ஏதோ ஒரு தேவை சந்திக்கப்படாமல் போய்விடும். அந்த கஷ்டங்களையும் பாரங்களையும் பொருட்படுத்தாமல் தன் பிள்ளைக்காக ஓடி ஓடி ஒரு தகப்பன் எவ்வளவு தாயும் பாசத்தோடு உழைப்பை மேற்கொள்கிறார்களோ அதே விதமான பாசத்தோடு தான் பரலோகத்தின் தகப்பன் ஆதாம் ஏவாளை படைச்சார். மூத்த பிள்ளை லூசிபர், லூக்கா 3வது அதிகாரத்தின் அடிப்படையில் சொல்றங்க, மூத்த பிள்ளையாயிருந்த லூசிபர் தேவனுடைய மார்பிலை எட்டு உதைத்த கதையாய் அவன் பாவத்தில் ஈடுபட்டு தேவனுக்கு விரோதமாய் மாறி போனான். அவனுக்கு பதிலாக படைக்கப்பட்ட ஆதாமோ லூசிபர் செய்ததை காட்டிலும் அவன் இன்னும் அதிகமாய் தேவனை காயப்படுத்தினான். இந்த பூமியில் மனுஷனை படைக்கும் பொழுது அந்த பரலோகத்துக்கான எல்லா தரிசனங்களையும் காரியங்களையும் ஒற்ற மனிதன் மூலமாக கொடுத்துதான் படைத்தார். அவருடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் யார் மீது இருந்தது அப்படின்னா இந்த ஒற்றை மனிதனாகிய ஆதாமின் மீது இருந்தது. அப்படி படைக்கப்பட்டு ஆண்டவர் எல்லா கனிகளையும் கொடுத்தார் இல்ல, ஒரு கனியை விலக்கி வச்சாரே, இவன் சிந்தித்திருக்கணுமா வேண்டாமா? இத்தனை ஆசீர்வாதங்களை இந்த தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இத்தனை ஆசீர்வாதங்களை அனுபவிக்க எனக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னா, இந்த ஒரு கனியை பரலோகத்தின் ஆண்டவர் விலக்கி வைத்திருக்கிறார் என்றால் அதில் ஒரு நோக்கம் இருக்கும், திட்டம் இருக்கும் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கணுமா வேண்டாமா? ஆனால் இவனோ அதை நினைக்காமல் என்ன செஞ்சான்? வேதாகமத்தில் ஃபர்ஸ்ட் சூசைட் யார் தெரியுங்களா? யாருங்க? யாருங்க? சாப்பிட்டா செத்துருவான்னு தெரியுமா தெரியாதா? ஆனால் தன் மனைவியின் மீது கொண்ட பாசத்தினால் அவன் என்ன செஞ்சான்? புசித்தான். அவன் மரணத்தை அடைந்திருக்க வேண்டும். மரணம் ஒன்று வந்தது, ஆனால் அந்த மரணம் ஆவிக்குரிய மரணமாக இருந்ததை கண்டு சரீர மரணமானது அந்த நேரத்திலே ஒத்தி வைக்கப்பட்டது. கனியை புசித்த நாளிலே அவர்கள் மரணத்தை அடைந்திருக்க வேண்டும். அந்த மரணமானது ஒத்துவைக்கப்பட்டது. எது நிமித்தம் ஒத்துவைக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரம் தான் ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஏன் ஆண்டவரே, அவங்க தான் அத்தியிலே தச்சிருந்தாங்களே, அது அவங்க நிர்வாணத்தை மூடலையா அப்படின்னா, அது ஒருபோதும் அவருடைய நிர்வாணத்தை மூடாது. சரிங்க, அங்கே தோல் உடையை உண்டாக்கி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோமே, இந்த தோல் உடை எங்கிருந்து கிடைச்சிருக்கும் ஆண்டவருக்கு? எங்கிருந்து கிடைச்சிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். ஆடு பலியிட்டிருக்கப்பட்டிருக்குமா? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. பாவம் செய்வதற்கு முன்பதாக இவங்க அந்த ஏதேன் தோட்டத்தில் உலா வருவாங்க இல்லைங்களா? ஒரு ஆட்டுக்குட்டி எப்பவுமே ஆதாம் பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்குமா. அவனும் ஏவாளும் எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த ஆட்டுக்குட்டி எங்கே இருக்கும்? தோல் மேலே இருக்குமா. அந்த ஆட்டை தன்னோடு வைத்திருந்து அந்த ஆட்டு கூட உண்டு உறவாடி மகிழ்ந்து களி கூர்ந்து எல்லா காரியங்களையும் அந்த ஆட்டுக்குட்டியோடு தான் அவன் செய்திருக்கிறான். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம் செய்த மாத்திரத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க, ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. கடவுள் கூப்பிட்டாரு, வந்துட்டாங்க. வந்த மாத்திரத்தில் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. நம்முடைய சபையின் தீர்க்கதரிசி அவ்வளோ தீர்க்கமாக இந்த விஷயத்தை விவரித்து எழுதியிருந்தாங்க. என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆதாம் மரிக்க வேண்டிய இடத்தில் ஒரு ஆடு மரித்தது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி மரித்தது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அந்த ஆட்டுக்குட்டி யார் என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வாசிக்கலாங்களா? 1 பேதுரு
1வது அதிகாரம் வசனம் 19, 20 யாராவது வாசிக்கிறீங்களா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 19, 20. ம் 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 போதுங்கா. இந்த வசனம் சொல்லுது, அவர் உலக தோற்றத்திற்கு உலகமே படைக்கலைங்களாம். ஆனா உலகம் படைப்பதற்கு முன்பதாக ஒரு ஆட்டுக்குட்டி குறிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோமே. ஒருவேளை இந்த உலகம் படைக்கப்பட்ட பின்பு மனிதன் இடறி விழுந்தால் அந்த மனிதனை மீட்பதற்கு யார் செல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் ரட்சிப்பின் திட்டத்தில் ஏற்படுத்திட்டாருங்க. படிப்போம், ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து ஒரு பெரிய பாடம் படிப்போம். இங்க அந்த ஆட்டுக்குட்டி யாரை குறிக்குதுன்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா, குற்றமில்லாத மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அவர்கள் மரணத்துக்கு உள்ளானவர்களாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அந்த மரணம் அவர்களை வந்தடைய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஆதாம் ஏவாள் அடைய வேண்டிய மரணமானது ஒத்தி வைக்கப்பட்டது. எப்படி ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்னா, இங்கு ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சுட்டாங்க. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை கூப்பிட்டாரு. அவர்களும் பயத்தோடு நறுக்கத்தோடு வந்து நின்னாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன வார்த்தையை சொன்னாரு, இதை புசிக்கும் நாளில் அவங்க உள்ளமெல்லாம் பதறிச்சான். நம்ம சாக போறோம், மரணம் நமக்கு வந்தடைய போகிறது என்று சொல்லி அவங்க உள்ளம் பதறிக்கொண்டிருந்த சூழ்நிலையில ஆதாமும் ஏவாளையும் தேவன் அழைத்தார். அழைத்து அவரிடத்திலே ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. என்ன காரியம் தெரியுங்களா? ஆதாமை கூப்பிட்டாரா, ஆதாமே எங்க வாப்பா. இவன் பயந்த நடுக்கத்தோடு ஆண்டவர் முன்னாடி போய் நிற்கிறான். நான் புசிக்க வேண்டான்னு சொன்னேன், நீ புசிச்ச. இப்போ அந்த பாவத்திற்கான தண்டனையை நீ என்ன பண்ணும், அனுபவித்தாக வேண்டும். தண்டனையை கொடுத்து விடுவோமா? 2 பேரும் ஒன்றும் பேச முடியாது நின்றார்களாம். ஆதாமை கூப்பிட்டார் ஆண்டவர். ஆதாமே வா இங்க. என்ன ஆண்டவரே? உன்னோடு உறவாடி உண்டு சந்தோஷத்தோடும் அங்கே இருந்த நீ கழிப்பிலும் உன்னோடு உறவாடிய ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சுல்ல, அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வான்னாராம். இவனுக்கு ஒன்றும் புரியலையாம். ஏன் ஆண்டவர் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு விஷயம் புரியலை. கற்களை அடுக்கி அந்த பலிபீடத்தின் மேலே அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வா என்று சொன்ன மாத்திரத்தில் அவனும் போய் அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து அந்த பலிபீடத்தின் மேலே அந்த ஆட்டுக்குட்டியை கடத்த சொல்கிறார். இவனுக்கு ஒன்றுமே புரியலை, கடத்திட்டான். இப்போ அந்த ஆடு பலி ஆகணும். ஆட்டை பலி செலுத்துவதற்கு முதலாவது எங்கே அறுப்பாங்க தெரியுங்களா? எங்கெங்க? கழுத்தில். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற கத்திகள்லாம் அன்னைக்கு இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அறுப்பதற்கென்று ஒரு சாதனம் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அவன் கையில் அந்த சாதனத்தை கொடுத்து அந்த ஆட்டினுடைய கழுத்தை அறு அப்படின்னு சொல்கிறார். ஆதாம் என்ன செய்திருப்பாரு? தைரியத்தோடு போய் அறுத்திருப்பாரா? ஆதாமும் ஏவாளும் அமர்ந்து பேசிய போது அவர்களோடு ஓடி முட்டி மோதி அவர்களோடு விளையாடின ஆட்டுக்குட்டி. ஆதாம் ஏவாள் எங்கெல்லாம் பிரவேசிச்சாங்களோ அங்கெல்லாம் பின்தொடர்ந்த ஒரு ஆட்டுக்குட்டி. அவங்க பழங்களை புசிக்கும் பொழுது அவர்கள் புசித்ததில் அந்த ஆட்டுக்குட்டிக்கான போஷிப்பையும் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு குழந்தையை போலவே அவர்கள் அந்த ஆட்டோடு உறவாடி வந்தார்கள். இப்போ அந்த ஆட்டுக்குட்டி மேலாக கிடத்தப்பட்டிருக்கிறது. கிடத்தப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய கழுத்தை அறுத்தாக வேண்டும். ஆதாம் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமே அந்த கத்தியை பிடித்து அதனுடைய கழுத்தை அறு என்று சொல்றாரு. ஆதாம் துணிவோடு அறுத்துருவானா? ஆதாம் சொன்னானா, ஆண்டவரே என்னால் அது முடியாதுப்பா, என்னால் முடியாது. என்னோடு உறவாடினது ஆண்டவரே, என்னோட இருந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, நான் எங்க போனாலும் என்னை பிரிந்ததே கிடையாது ஆண்டவரே. நான் புசிக்கும் போது என் புசிப்பில் பங்கெடுத்தது, நான் குடிக்கும் பொழுது என்னோடு அது பங்கெடுத்தது.
என்னோடு நான் எங்கு போனாலும் என்னை விட்டு பிரியாத ஒரு ஜீவன் ஆண்டவரே, அதை என்னால கொல்ல முடியாது. ஒரு பிள்ளைக்கு சமானமாய் அந்த ஆட்டுக்குட்டியை நான் வைத்திருந்தேன், அதை ஒருபோதும் என்னால் கொல்ல முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொன்னானா. ஆண்டவர் சொன்னாரா, இல்லாதாமே, நீ அதனுடைய கழுத்தை அறுத்துதான் ஆகணும், அதை கொன்றுதான் ஆக வேண்டும். என்னால் முடியாத ஆண்டவரே, ஒன்று அந்த ஆடு சாக வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் சாக வேண்டும். அவன் சொன்னானா, ஆண்டவரே எங்களை கூட சாகடிச்சிருங்க, அந்த ஆட்டுக்குட்டியை என் கையால ஒருபோதும் கொல்ல முடியாது, என்னால முடியவே முடியாது ஆண்டவரே, அந்த ஆட்டை விட்டுருங்க, நாங்க ஒன்னா சாகுறோம் அப்படின்னானா. ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னாரா, ஆதாமே, உன்னோடு சிறிது காலம் உண்டு உறவாடி உன் புசிப்பிலும் குடிப்பிலும் பங்கெடுத்த இந்த ஆட்டுக்குட்டிக்காக இவ்வளோ பரிதவிப்பு உன் உள்ளத்துக்குள்ளாக ஏகுகிறதே, அந்த ஆட்டுக்குட்டி யார் தெரியுமா அப்படின்னாராம். அது கேட்டானா, யார் ஆண்டவரே? அந்த ஆட்டுக்குட்டி நானாய் மாறப்போகிறேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஆதாம் விழுந்தானா, ஆண்டவரே வேண்டாவே வேண்டாம் ஆண்டவரே, நான் செய்த பாவத்திற்கு நானே மடிந்து போகிறேன், எனக்கு இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்த என் தெய்வமே, உங்களுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ததுனால என்னை அழித்து விடும், என்னால் முடியாது ஆண்டவரே, என்னவால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் விழுந்தானா. ஆண்டவர் சொன்னாராம், ஆதாமே, அந்த ஆடு உன்னோடு புசிப்பிலும் குடிப்பிலும் உன்னை பிரியாத நேரங்களில் இருந்தது என்று சொல்லி இவ்வளோ பரிதவிக்கிறியே, அந்த ஆடு என்னதான் குறிக்கிறது என்று சொல்கின்றே பார்க்குறோமே, என் பிதாவும் அப்படி அல்லவா பரிதவிப்பார். என் பிதாவும் நான் பிரிந்ததே கிடையாது, என் பிதாவும் நான் விலகியதே கிடையாது. அவர் எண்ணங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றுவதே என்னுடைய இருதயத்தின் ஆவல். ஆனால் நீ செய்த தவறோ என்னையும் பிதாவையும் பிரிக்க போகிறது. அந்த ஆடு மரிக்க வேண்டிய இடத்துல நான் மரிக்க போகிறேன் என்று அவன் சொன்ன மாத்திரத்தில், ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் ஆதாம் சொன்னானா, ஆண்டவரே நாங்கள் செத்து போகிறோம், நீங்கள் வேண்டாம், எங்களை படைச்ச பாவத்துக்கு எங்களால் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிற கனமும் மகிமையும் இதுவா ஆண்டவரே, முடியவே முடியாதுப்பா, நாங்கள் செத்து போகிறோம், எங்களை அழித்து போட்டுருங்க அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னாராம், தகப்பன் தன் பிள்ளையை கொல்லுவது எப்படி? அவர் சொன்னாராம், ஆதாமே, நீங்கள் தவறு செஞ்ச மாத்திரத்தில் உங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்க வேண்டும். அந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னா எதனால் தெரியுமா? உனக்காக நான் பலியாக போகிறேன். பரலோகத்தில் ரட்சிப்பின் திட்டம் போடப்பட்ட போது லூசிஃபர் இப்படி செஞ்சிட்டான், லூசிஃபருக்கு பதிலாக ஒரு மனிதனை படைக்க போகிறோம், இந்த மனிதன் பரலோகத்துக்கு வந்தாக வேண்டும். லூசிஃபரோடு சேர்ந்து 1/3 தூதர்கள் வஞ்சிக்கப்பட்டு இந்த பூமியில் விழுந்தார்கள். அந்த இடத்தை நிரப்பியாக வேண்டும். அதற்காக என்ன செய்வது என்று பரலோகம் திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்த பொழுது பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் அந்த திட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த திட்டத்தில் இருக்கும் பொழுது யார் மனிதன் பாவத்தில் விழுந்தால் அவனுக்காக யார் போய் அவனை மீட்கும் பொருளாய் வர முடியும் என்று சொல்ல பொழுது 3 பேருமே அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் பங்கு இருக்குதுங்க. ஆனால் என் பிள்ளைகளுக்காக நானே போகிறேன் என்று முன் வந்தவர் யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து. அவருடைய கரத்தினால மனிதனை படைக்கும் பொழுது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ரட்சிப்பின் திட்டம் உலக தோட்டத்துக்கு முன்னாடியே போடப்பட்டது அப்படின்னு சொல்கிறோமே, அந்த மனுஷனை அவர் படைக்கும் பொழுது அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி திட்டம் போடப்பட்டுடுச்சுங்க. அந்த மனிதனை உருவாக்கும் பொழுதும் அந்த மனிதனுடைய கரங்களை அவர் வடிவமைக்கும் பொழுதும் அவருடைய உள்ளத்தின் ஏக்கமும் எண்ணங்களும் எவ்வளவா இருந்திருக்கும்? ஆதாம் சொன்னானா, ஆண்டவரே நான் செத்து போயிடுறேன்ப்பா, நீங்கள் வேண்டாம், நீங்கள் வேண்டாம், நீங்கள் எதுக்கு உங்கள் பிதாவை பிரியணும்? நாங்கள் தானே பாவம் செஞ்சோம், நாங்கள் செத்து போயிடுறோம், எங்களை சாகடிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் சொன்னானா. தேவன் சொன்னாரா, ஆதாமே உனக்கு பதிலாக நானே மரிக்கிறேன். இந்த ஆட்டுக்குட்டி யாரை குறிக்குது அப்படின்னா, நான் இந்த விதமாக மரிப்பேன் என்பதை அந்த ஆட்டுக்குட்டி தான் வெளிப்படுத்துது. கத்தி எப்படி? ஆதாம் முடியவே முடியாதுன்னானா. ஆண்டவர் சொன்னாரா, ஆதாமே நீ இப்போ இந்த கத்தியை பிடிக்கல அப்படின்னா பின் சந்ததிகள் எல்லோரும் பாவத்திலே மடிந்து போகக்கூடிய சூழல் வந்துவிடும்.
பாவத்திலே இறுதி வரைக்கும் நீர் மடிந்து போகிற காரியம் இருக்கும். பாவமே இந்த உலகத்தினுடைய பதிலாக இருக்கும். நீ கத்தியை பிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஆதாம் வலி நிறைந்த அந்த மனதோடு அந்த கத்தியை பிடிச்சானான். கழுத்து அறு அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளம் எப்படியெல்லாம் துடிச்சிருக்குல்ல. அன்பானவர்களே, ஒத்த பாவத்தை செய்த ஆதாமை 1000 பாவங்களுக்காக குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் பாவம் செய்யற? இயல்பு. ஏன் பாவம் செய்யற? அவர் செஞ்சாரு, அதனுடைய இயல்புல வந்திருக்கிற நான் பாவத்தை செய்யறேன். அவன் ஒரு முறை தானே விழுந்தான். ஒரு முறை விழுந்த ஆதாம் உடனடியாக அந்த பாவத்திலிருந்து விழித்தெழுந்தவனாய் அவன் வாழ்க்கையில் அந்த ஒரு பாவத்திற்கு பின்பாக ஒரு பாவமும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம யாரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? ஆதாம் ஆதாம் ஆதாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அவனுடைய கையில் அந்த கத்தியை கொடுத்து ஆட்டை அறுக்கும் பொழுதுல அவனுடைய உள்ளம் துடித்ததான். இரட்சகர் இன்ன விதமாக துடிதுடிக்க போறார் என்பதை அந்த ஆடு துடிதுடித்து காட்டியது. தகன பலியாய் செலுத்த வேண்டும் அப்படின்னா கழுத்தை மட்டும் அறுத்தா போதாதுங்க. வேற என்ன தெரியுங்களா செய்யணும்? ஆட்டினுடைய தோல் அவர்களுக்கு கொடுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அந்த ஆட்டுக்கான தோல் அவர்களுக்கு கொடுத்தப்பட வேண்டும் என்ற அந்த ஆட்டை என்ன செய்யணும்? உரிக்கணும். அவன் கையால் அந்த ஆடுகளை உரித்த போது அவன் உள்ளம் ஏங்கின ஏக்கமும் அவன் அனுபவித்த அந்த வலி வேதனைகள் இருக்குது பாருங்க. என் இரட்சகர் இன்ன விதமாக அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் என்பதை அவன் அறிந்தவனாய் அந்த ஆட்டையும் அந்த தோலையும் அவன் பிரிக்கும் பொழுது பாவமும் அவனும் பிரிந்து போயிற்று. அந்த ஆட்டில் இருந்த அந்த தோலை பிரித்து ஆண்டவர் கொடுத்தாரு. ஆதாமே, இதை உடுத்திக்க. ஏன் ஆண்டவரே, நான் அத்தி இலையை உடுத்திக்கிட்டு இருக்கிறேனே. அத்தி இலை ஒருபோதும் உன் நிர்வாணத்தை மூடாது. அத்தி இலை என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனா நம்முடைய சுயநீதி, நம்முடைய சுயதினால் ரட்சிப்பை அடைந்து விடலாம் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் அது ஒருபோதும் ரட்சிப்பை நமக்கு கொண்டு வராது. ஆதாம் ஏவாள் அணிந்திருந்த அந்த ஆட்டின் உடை எதை குறிக்கிறது? ஆட்டின் தோல் எதை குறிக்கிறது அப்படின்னா, நான் சாக வேண்டிய இடத்துல என் இரட்சகர் மரிச்சிருக்கிறாரு, அவருடைய நீதி இல்லாமல் என்னால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. அவர் நமக்காக பலியானார். ஆதாம் அந்த ஆட்டினுடைய தோலை உரிக்கும் பொழுது அவனுடைய உள்ளம் எவ்வளவாய் துடிதுடிக்குன்னு யோசித்து பாருங்க. உலகம் பாவ இயல்புக்குள்ள வந்தது உண்மைதாங்க. ஆனாலும் அவன் அந்த ஆட்டை அறுக்கும் பொழுதும் அந்த ஆட்டினுடைய தோலை உரிக்கும் பொழுதும் அந்த ஆடு எந்த அளவுக்கு துடிதுடித்ததோ அந்த துடிதுடிப்பு இரட்சகர், அவனை உண்டாக்கின இரட்சகர் துடிக்க போற என்பதை அவன் உள்ளம் அருந்தபடியினால தான் எத்தனை வருஷம் வாழ்ந்த ஆதாம்? 930 வருஷம். அந்த 930 வருஷத்துல இந்த ஒரு பாவத்திற்கு பிறகாக அவன் பாவத்தை எங்கேயாவது செய்தான் என்று வேதம் பதிவு செய்கிறதா? இல்லைங்க. ஏன் தெரியுங்களா? அந்த பாவம் படைத்த இறைவனை என்ன பாடுபடுத்துகிறது என்பதை அவன் அறிந்து கொண்டான். அந்த பாவம் பரலோக தேவனை எதுவரைக்கும் இறக்குகிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் வாழ்நாள்ல அதுக்கு பிறகாக பாவமே செய்யலை. தோல் உடை அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஏசாயாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம் வாசித்து நம்ம முடிப்போம். ஏசாயா 53வது அதிகாரம். இந்த 53வது அதிகாரத்தில் வசனம் சொல்லுது. எங்கே வாசிக்க போகிறேன் அப்படின்னா 4வது வசனத்தை பாருங்களேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அடுத்த வார்த்தை கவனிங்க. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொடுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் நம்முடைய வழியில போய்கிட்டு இருக்கிறோம். வழி தெரியாத ஆடுகளைப் போல பிரிந்து கடந்து போய்கிட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாடுகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்வதற்காக ஆரம்பத்தில் சொன்னனே, இந்த பூமியில இருந்தா பரிசுத்தமா வாழ முடியாது என்று சொல்லி அநேக தெய்வங்கள் மாளிகைகளிலும் கோழிகளிலும் அந்த மலைகளிலும் ஓடி வாசம் செய்து கொண்டிருந்தாங்க. ஏன் தெரியுங்களா? மனுஷன் பாவியானவன் இவன் கூட இருந்தா என்ன பண்ண முடியாது?
பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று சொல்லி மலைகளிலும் காடுகளிலும் தஞ்சம் போகிற தெய்வங்கள் மத்தியில எனக்காக பரலோகத்தையும் பரிசுத்த அந்த பர்வதத்தையும் விட்டு இறங்கி இந்த பூமியிலே மனிதனாக வந்து, இப்ப கவலைப்படாத, பாவம் செய்யணும் மாம்சம் தூண்டுதா, உன்னால பாவத்தை விட முடியலையா, நீ கவலைப்படாத, நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன், நீ பாரு அப்படின்னு சொல்லி எபிரேயர் 2வது அதிகாரம் என்ன செய்திருக்கிறார் என்பதை வேதம் சொல்லுது பாருங்களேன். ஆடு மாத்திரம் பலியானது மாத்திரம் அல்ல, அவர் என்ன செய்தார்? 14வது வசனம் 2:14, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி யானார். வேதவசனம் சொல்லுது. ஏன் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னா, இங்க ஒரு கூட்டம் ஜீவ காலம் எல்லாம் எப்படி இருக்குதுங்களா? மரண பயத்திலே இருக்குதுங்களாம். மரண பயத்தில் உள்ள பிள்ளைகளை விடுதலை பண்ணும் பொருட்டு அப்படி ஆனார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு எதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டியதாக இருந்தது. யாருக்குங்க சகோதரர்? யார் அந்த சகோதரர்? யாருங்க? எல்லாம் அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், ஆபத்தில் இடுக்கணில் உதவுவதற்காகவே யார் பிறந்திருக்கிறாங்க? அன்பானவர்களே, நான் பாவம் செஞ்சிட்டேன், பாவத்தினுடைய சம்பளம் மரணம், அந்த மரணத்தை நான் அடைந்தாகவே வேண்டும். என்னை மரணத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக, என்னை பாவ ஜீவியத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக தேவன் எனக்காக தாயும் தகப்பனுமாயிருந்த தேவன் என் வலிகளையும் என் வேதனைகளையும் அவர் உள்வாங்கி கொண்டவராய், நான் கஷ்டப்படுவதை காணாமல் தவித்த இறைவன் எனக்காக யாரா வந்தார் அப்படின்னா சகோதரனா வந்தாருங்க. மற்ற தெய்வங்களை கூப்பிடும் பொழுதெல்லாம் ஐயா சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். இந்த தெய்வத்தை எப்படி கூப்பிட சொல்றாரு? சகோதரரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உரிமைகளை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுங்களா? என் வலி வேதனை என் சகோதரனை தவிர வேறு ஒருவனுக்கும் புரியாது. அயலானாய் இருந்தால் அப்படியே போய்விடுவான், சகோதரனாய் இருந்தால் மாத்திரம்தான் தாங்கி பிடிப்பான். நீங்க சொல்லுங்க, பாவ ஜீவியத்தில் அடிமைப்பட்டு போக வேண்டிய என்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவதற்காக, அவர் மீட்பதற்காக எப்படி வந்தார் அப்படின்னா சகோதரருக்கு ஒப்பாய் மாற வேண்டியதாக இருந்தான். அந்த சகோதரி யார் தெரியுங்களா? நீங்கள் நானும் தான். நம்ம கூடயே வந்து நம்முடைய பலவீனமான சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டு நாம் எங்கெல்லாம் விழுவோமோ அந்த விழுகைக்கான சரீரத்தை அவர் அணிந்திருந்த போதிலும் அவர் நமக்காக இந்த பூமியில வந்து எங்கெல்லாம் நம்ம விழுகிறோமோ அங்கெல்லாம் சொன்னாரு, என்னை பாருப்பா, இந்த இடத்துல நான் எப்படி நிற்கிறேன் பாரு, இந்த இடத்துல நான் எப்படி பாவத்தை ஜெயிக்கிறேன்னு பாருன்னு சொல்லி எனக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து நான் பாவத்தில் இருந்து விடுதலை ஆகுவதற்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைப்படுவதற்கும் எனக்காக பரலோகத்தின் தேவன் பூமிக்கு இறங்கி வந்தார். நான் எப்படி இந்த தெய்வத்தை அறிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? நான் இத்தனை வருட காலமாய் நம்பி எந்த தெய்வத்திற்காக என் வாழ்க்கையை ஒப்படைத்திருந்தோனோ அந்த தெய்வம் என் பாவத்தில் இருந்தும் என்னையும் மீட்பதற்காக எந்த காரியத்தையும் செய்யலை. ஆனால் இந்த தெய்வத்தை குறித்து நான் வாசிக்கிறேன். அந்த தெய்வத்தை அடைவதற்கு காடுகளிலும் மலைகளிலும் நான் போன பிரயாணங்கள் அநேகம். அந்த தெய்வத்தினுடைய காரியங்களை நான் பெறுவதற்கு என் சரீரத்தை காயப்படுத்தி கொண்ட காரியங்கள் அநேகம். தெய்வனா யார் தெரியுங்களா? என்னை காயப்படுத்துவது தெய்வம் அல்ல, என் காயங்களை ஏற்றுக்கொள்வது தான் தெய்வம். என்னை உருவாக்குவது தெய்வம், என்னை உண்டாக்குவது தெய்வம். என் தியாகத்தை ஏற்றுக்கொள்வது அல்ல தெய்வம், அவர் தியாகமாய் மாறுவதே தெய்வம். என்னை உடைச்ச பாயிண்ட் அதுதாங்க. நான் போய் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் தெய்வம் கிடையாதுங்க. நான் போய் என் சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு செய்வதெல்லாம் தெய்வம் கிடையாதுங்க.
எது தெய்வம் அப்படின்னா, எனக்காக தியாகமாய் மாறுவது தெய்வம், என் காயங்களை ஏற்றுக்கொள்வது தெய்வம், நான் காயப்பட்ட இடத்திலே எனக்காக வந்து நிற்பதுதான் தெய்வம். எனக்காக வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்னைக்கு எனக்காக பரலோகத்தில் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இவர் அல்லவா தெய்வம்? என்னைக்கோ செத்து போக வேண்டிய இந்த மனுகுலத்தை ஆண்டவர் மீட்டெடுத்து அந்த மனுகுலத்தை இந்த பூமியிலே விட்டுவிடாதபடிக்கு பரலோகம் அழைத்து செல்ல நமக்காக இத்தனை ஆயத்தங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா இந்த தெய்வத்தை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் எத்தனை பாக்கியம் உள்ளவர்கள். அன்பானவர்களே, நமக்காக பலியாகி அவர் உயிர் எழுந்துட்டாருங்க. ஆனால் சிந்திச்சு பாருங்க, நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், நம்முடைய கஷ்டங்களுக்காக அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த காலங்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆதாம் ஒரு முறை தான் பாவம் செஞ்சான். ஆட்டுக்குட்டி மரிச்சதை கண்ணார பார்த்தான். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மரணம் அவனை பாதித்தது. அவன் வாழ்நாளில் ஒரு முறை கூட பாவம் செய்யவே இல்லையே. ஆட்டுக்குட்டியின் மரணம் உங்களையும் என்னையும் பாதித்திருக்கிறதா? நிறைய நேரம் சிலுவையின் காட்சி போடும்போது 2 சொட்டு கண்ணீர் வரும். கடந்து போன போது அந்த கண்ணீர் இருக்காது. மீண்டும் பாவம் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துருங்க. அன்பானவர்களே, தொலைந்து போனவர்களாகிய உங்களையும் என்னையும் தேடி அந்த பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக அந்த பரலோகத்தை பரிசுத்த இடமாய் கொண்டிருந்த பரமதேவன் இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்தார். அப்படின்னா அவருடைய தியாகம் எவ்வளவு பெரியது. நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம், இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை பாரு, இவ்வளோ விஷயங்களை இப்படி செய்ய அனுமதிக்குது, இதெல்லாம் தெய்வமா அப்படின்னு சொல்லி நிந்திக்கிறவர்கள் கூட அநேகர். ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, அவர் சகோதரருக்கு ஒப்பானவராய் மாறினார் என்று சொல்லி பார்க்கிறோமே. நான் காயப்படும் பொழுது அவரும் காயப்படுகிறார், நான் வேதனைப்படும் பொழுது அவரும் வேதனைப்படுகிறார், நான் துக்கப்படும் பொழுது அவரும் துக்கப்படுகிறார். என் கஷ்டங்களையும் பாடுகளையும் தன் மீது ஏற்றுக்கொண்ட தேவன் ஒருபோதும் என்னை கஷ்டத்தில் விட்டு விடுவது இல்லை. அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்ன, சாத்ராக் மேஷாக் நெருப்பில் இருந்தாங்க. தன் பிள்ளைகள் வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதற்காக யார் இறங்கினது? என்ன சம்பவம் தெரியுமா அது சொல்லி கொடுக்குது? நம்ம கஷ்டப்படும் போது நம்ம மாத்திரம் கஷ்டப்படுவது அல்ல, நம்மை படைத்த இறைவனும் நமக்காக வேதனைப்படுகிறார், கஷ்டப்படுகிறார், துன்பப்படுகிறார் என்பதை சத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. அன்னைக்கு தோல் உடையை அணிந்து கொண்ட ஆதாமும் ஏவாளும் வாழ்வில் ஒரு முறை கூட அவர்கள் மீண்டுமாக பாவம் செய்யவில்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறதே. நாம் அந்த தோல் உடையை அணிந்து கொண்டவர்களா? தொலைந்து போனவர்களாய் இருந்த நம்மை அந்த பரலோக ராஜ்யத்தில் பரம தகப்பனுடைய பாதபடியில கொண்டு போய் சேர்க்கும்படியாய் பரம தகப்பன் இறங்கி வந்தாரு. தொலைந்து போன ஆடாக இருக்கிற நாம் தொலைந்து போய் கொண்டே இருக்கிறோமா? மெய்ப்பனுடைய சத்தம் காதுகளில் துணிக்கிறதா? மெய்ப்பனின் கதறல் உங்கள் காதுகளில் கிழிக்கிறதா? எத்தனை காலம் இந்த பாவ வாழ்க்கை, எத்தனை காலம் மாம்சத்தின் கிரியைகள், எத்தனை வருஷம் மண்ணாய் போகிற இந்த மண்ணிற்காக பரிதவிப்பு. பரலோக ராஜ்யத்தில் நாம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பரலோகம் தவிக்கிற தவிப்பு எவ்வளவு பெருசு தெரியுங்களா? நம்முடைய பெருமை தான் பெருசு என்றால் நாம் ஆதாம் ஏவல் இடத்தில் எங்க நிற்கிறோம்? நம்முடைய அகந்தைதான் பெருசு என்றால் நாம் ஆதாம் ஏவல் இடத்தில் எங்க நிற்கிறோம்? உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகம் இவ்வளோ தியாகங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் என்ன தியாகத்தை இந்த பூமியில் செய்திருக்கிறோம்? அன்பானவர்களே, தேவ பக்திக்குரிய ரகசியமானது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இந்த பூமியில் நமக்காக வந்து பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்த ஆண்டவர் இந்த இறுதி காலங்கள் நம்மோடு போராடி கொண்டிருக்கிறாரு. அவருடைய தியாக பலியை உற்று நோக்கி பார்த்து, அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை உற்று நோக்கி பார்த்து நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறோம் என்பதை தீர்மானிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.